இப்படி ரோஷினியின் கனவில் சுவாரஸ்யமாக சீன் போட திடீரென்று தம்மை யாரோ தட்டி எழுப்புவதை உணர்ந்து சட்டென்று கண்களை கசக்கிக் கொண்டே எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு தூக்கம் கலையாமலே பார்த்தாள். அங்கு அப்பா நின்றிருப்பதை பார்த்துவிட்டு திருத்திருவென்று முழித்தாள். பள்ளிக்கு போக வேண்டாமா? இன்றைக்கு தான் முதலில் புது பள்ளிக்கு போக போகிறேன். சீக்கிரமாக குளித்து விட்டு கிளம்பு என்று ரோஷினியின் அப்பா முருகேசன் கூறினார். அதுக்கு ரோஷினி, இவ்வளோ நேரம் நான் பள்ளிக்கூடத்தில் தானே இருந்தேன், மாணவ மாணவிகள் எங்கே போய்விட்டார்களா என்று தூக்க கலகத்தில் சற்று குழம்பினான். ரோஷினி, உனக்கு என்ன ஆச்சு? முருகேசன் உரத்த குரல் கேட்க ரோஷினி அடித்து பிடிச்சி படுக்கையிலிருந்து எழுந்து பாத்ரூமில் புகுந்து விட்டாள். ரோஷினி தனக்குள் தான் கண்டது வெறும் கனவா முணுமுணுத்து கொண்டே நெற்றியில் தன் கையால் அடித்து கொண்டாள். அன்று திங்கட்கிழமை. ரோஷினி புதிதாக சேர வேண்டிய பள்ளிக்கு செல்கிறாள். தனக்குரிய வகுப்பிற்கு போக வகுப்பறையினுள் நுழையும் போது மாணவர்கள் சிலர் ரோஷினியை பார்த்து ஒரே கோரஸாக, டே என்னடா, யாரா இந்த பொண்ணு, வகுப்பு மாறி வந்து விட்டாலோ என்று கூற, அதில் ஒரு பையன், இல்லைடா, இவ புது அட்மிஷன் என்று நினைக்கிறேன் என்றாள். அதற்குள் ஒரு மாணவி ஓடி வந்து, ஏய் அங்கேயே நில்லு, உன் பெயர் என்ன? நீ இதற்கு முன் எந்த ஸ்கூலில் படித்த? இங்கே இது மாதிரி முட்டிக்கு மேலெல்லாம் குட்டைப்பாவடையெல்லாம் போடக்கூடாது, தெரிஞ்சுதா? இந்த பள்ளிக்கூடத்தில் பற்றி உனக்கு தெரியாது. இங்கே இருக்கும் மாணவரை பற்றி நிறைய சொல்லணும், சரியா என்று பேசி ரோஷினியை பயமுறுத்தினாள். ரோஷினிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளுக்கு அப்பொழுது வயது 12 முடிந்து 13 வயது தொடங்கியது. பாவம் ரோஷினி மிகவும் மிரண்டு போனாள். ரோஷினி எப்பொழுதும் குட்டைப்பாவடை தான் அணிவாள். அதனால் அவளுக்கு எப்படி முழு பாவடை அணிவேன் என்று மிகவும் வருத்தப்பட்டாள். முழுசுன்னா அவள் அந்த ஸ்கூல் கவுன் போடும்போது அவள் முட்டிக்கு மேலே தான் போடுவாள், அது கீழே போட மாட்டாள். அவளுடைய ஸ்டைல் அது மாதிரி. ரோஷினி எப்பொழுதும் குட்டைப்பாவடை தான் அணிவாள். அதனால் அவளுக்கு எப்படி முழு பாவடை அணிவேன் என்று மிகவும் வருத்தப்பட்டாள். தன்னுடைய அழகான கண்களால் ஒரு முறை அந்த ஓடி வந்து எச்சரிக்கை செய்த அந்த மாணவியை அப்பாவி முகத்தை வைத்து கொண்டு பார்த்தாள். மேலும் ரோஷினிக்கு உள்ளுக்குள் பயம் ஏற்பட்டது. நாம் இதற்கு முன் படித்த பள்ளி மிகவும் ஒழுக்கமாகவும் மாணவ மாணவிகள் இப்படி புதிதாக சேர்பவர்களை இப்படியெல்லாம் பேச மாட்டார்கள். அப்பா சொன்ன மாதிரி போக போக சரியாகிவிடும் என்று எண்ணி தன்னுடைய இடத்தில் உட்கார போனபோது, என்னடா, நம்ம வகுப்பிற்கு ஒரு புது அட்மிஷன் வந்திருக்குடா, ஒரு மாணவன் கூற, ஆடி ஆடி எப்படி பொம்மை மாதிரி வர்றா பாருடாமா என்று மற்றவன் கூற, அவன் மிகவும் கருப்பாக இருப்பான். கோகுல், பாத்தியாடா அவள் கண்களை, ஐயோ என்னம்மா இருக்கு, அழகான கண்கள் என்று மற்றவன் சொல்ல, இன்னொருத்தன், என்னடா அவள் கண்கள் ஆடு கண்கள் மாதிரி இருக்கு என்று சொன்னான். கோகுல், அவன் முடியை பாருடா, எவ்வளோ நீளமாக இருக்கு, கருப்பு பையன் சொல்ல, ரோஷினி அவள் மனதுக்குள், ஏன் இந்த பையன் எல்லாரும் கோகுல் கோகுல்னு என்னை பற்றி ஏன் அவனிடம் சொல்ல வேண்டும்? ஒருவேளை அவன்தான் வகுப்பு லீடரோ